எங்களுக்கு பொள்ளாச்சி எங்கள் ஊர். பொள்ளாச்சி பக்கத்தில் அந்த கேரளா அந்த பொள்ளாச்சி அதுதான் எங்கள் ஊர். ரொம்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெஸ்டிசைட்லாம் அடிக்கிறதுனால மகரந்த சேர்க்கை நடக்கிறது கிடையாது. அப்போ ஒன் ஆஃப் த ரிசர்ச் எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 60 விழுக்காடுகள் கிட்ட தேனீக்களில் அந்த காலனிஸில் செத்து போயிட்டே இருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா மகரந்த சேர்க்கை நடக்கிறது இல்லை. மகரந்த சேர்க்கை நடக்கிறது இல்லைன்றதுனால இந்த தேனீக்கள் இந்த பாலினேஷன் நடக்கிறது இல்லை. பாலினேஷன் நடக்கிறது இல்லைன்றதுனால நம்மளுக்கு இல்லை எதுவுமே இந்த செடிகளுடைய பூ பூக்கிறது காய் கேட்கறது எதுவுமே நடக்கிறது இல்லை. இதனால தான் விவசாயம் எல்லாம் மெயினாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் வாட் வீட்டு நாங்கள் முழுக்க நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு R&D மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணோம். R&D ஸ்டார்ட் பண்ணி முழுக்க இதுடைய பரிணாமத்தை இப்படிலாம் நம்ம மாற்ற முடியும், நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், சயின்டிஃபிக்கலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒன் ஆஃப் த ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா தேனீக்களுடைய காலனிஸ் எல்லாம் கம்மியாகிட்டு இருக்கு. அப்போ தேனீக்களுடைய காலனிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னா என்ன பண்ணலாம், அப்போ இதனால என்ன விவசாயிக்கு என்ன டைரக்ட் பெனிஃபிட் ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய ரிசர்ச்லேயே பார்த்தீங்கன்னா 60 விழுக்காடுகள் கிட்ட ஒரு விவசாயி சாதா விவசாயி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு ஈல்டில் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நாளில் ஒரு ஏக்கரில் ஒரு டன்னு நாளில் இது ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா 60 விழுக்காடுகள் பண்ணும்போது என்னுடைய எஃபர்ட் எல்லாமே அதே தான், புதுசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.6 டன்ஸ் எல்லாம் ஆகிடுது. ஸோ இது விவசாயிக்கெல்லாம் ஒரு பெரிய பெனிஃபிட் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, ஒரு 3 வருஷம் கிட்ட என்னுடைய இந்த விவசாய பொருட்கள் அதே போல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ஃபார்மிங் எல்லாம் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா தே வில் பிகம் ஆர்கானிக் ஃபார்மர்ஸாக மாறலாம். அப்போ என்னுடைய மதிப்பூட்டல் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு நான் விட்டு இருந்த தக்காளி பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ 1.6 டன்ஸ் 60 விழுக்காடுகள் எனக்கு அதிகமான ஈல்டு கிடைக்கிற பொருளை எனக்கு 3 மடங்கு நான் ப்ரைஸுக்கு விற்கிறேன்னு வச்சுங்களேன், விவசாயியுடைய இது எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும் பாருங்க.